கைஸ் இன்றைக்கான வீடியோ தம்ப்லைன் பார்த்து எல்லோரும் தெரிஞ்சிருப்பீங்க. நம்ம வந்து பலாப்பழம் தான் வெட்ட போகிறோம். நான் வந்து சின்ன சின்ன சைஸ் பலாப்பழம்லாம் நான் வெட்டியிருக்கேன் கைஸ். ஆனால் பெரிய சைஸு ஒரு பெரிய சைஸ் வெட்டினதில்லை. ஆனால் நான் இன்றைக்கி முயற்சி பண்ண போகிறேன். ஏன்னா ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிடுவோண்ணே. நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த கேரளாவை சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியில் போயிருக்காங்க. வரும்போது நான் வந்து அவங்களுக்கு சர்ப்ரைஸாக அந்த சக்கையெல்லாம் க்ளீன் பண்ணி அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரெடியாக கொடுக்க போகிறேன். அது வந்து அவங்க வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தோம்னா ரொம்ப லேட் ஆகும்ல. நம்ம வரும்போது அவங்களுக்கு சாப்பிட கொடுத்தோம்னா நல்லா இருக்கும்ல. அதனால் நானே இப்போ வந்து கட் பண்ண போகிறேன். என்னால் வெட்ட முடியுதா, நானே ஒரு என்னைய பார்க்க போகிறேன். என்னால் முடியுமா, வெட்ட முடியுமா அப்படின்னு நம்ம பார்ப்போம். பலாப்பழம் வந்து கைஸ் நல்லா அப்படியே மூக்க தொலைக்குது கைஸ் மனம். ஏன்னா நாங்கள் அதை சேச்சிகிட்டேருந்து வாங்கிட்டு வந்து 2 days ஆச்சு. 2 daysக்கு அப்புறம் தான் பழுத்துருக்கு. நல்லா அவ்வளோ ஒரு ஃப்ராக்ரன்ஸ், அந்த பலாப்பழம் மனம் வேறு லெவல் கைஸ், வேறு லெவல். வீட்டில் நிற்க முடியல, அவ்வளோ அழகான ஒரு ஸ்மெல்லு, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போ இதை தான் நான் கட் பண்ண போகிறேன். ஆனால் இதை நான் தூக்கணுமே இப்போ தனியாக. நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். அவங்க வரும்போது நம்ம சர்ப்ரைஸ் பண்ணுவோம். கட் பண்ணி என்னாலே முடியும்னு காமிக்கணும்ல. என்ன கைஸ், நான் இப்போ அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணியிருக்கேன். இங்கே பேஸ் போட்டேன், கத்தி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது பலாப்பழத்தை எடுத்து வைக்கிறதுக்கு குண்டால கோப்பை அதையும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் எண்ணெய் அதையும் எடுத்து வச்சாச்சு. இனிமேல் இந்த இடத்துல அந்த பெரிய சக்கையை தூக்கிட்டு வந்து வைக்கணும். அதான் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னால் முடியுமா அதை தூக்க அப்படின்னு. முடியாதுன்னு ஒன்றுமே இல்லை, அதனால் முடியும் என்னால். அதனால் நான் போய் தூக்கிட்டு வரேன். எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கேன், நான் போய் தூக்கிட்டு வந்தேன். நான் தூக்கிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, தேவையில்லாத வேலையை பார்க்குறோமோ அப்படின்னு இப்போமே தோணுது. ஆனால் நான் நினச்சதை சாதிக்கிறேன் கைஸ். ரொம்ப பெருசு, இது வரைக்கும் நான் இதை வெட்டினது இல்லை. இந்த மாதிரி யாராச்சும் சப்போர்ட் பண்ணணும் எனக்கு. ஷார்ப்பாக இருக்க கத்தி, அதனால் எப்படியாச்சும் வெட்டிடலாம் அப்படின்னு தோணுது. என்ன போடலை பற்றியில கத்தியில் மறந்துட்டேனே என்ன போட. என்னால் முடியுமா? என்னால் முடியும். இந்த வெட்டிட்டேன் பற்றியில கைஸ். மஞ்சடி இருக்கு. அப்பாடி கட் பண்ணிட்டேங்க. இனிமே இந்த ஒரு பகுதி அப்படி வச்சிடலாம். இது ஒரு பகுதியை தூக்கிடுவோம். நம்மளுக்கு அதிகமாக இருக்கிற பழத்துக்கு தான் கையில் நம்ம எண்ணெய் போட்டோம் பார்த்தீங்களா, அதனால கை வலுக்கிறது. நல்லா அழகா இருக்கு, பெரிய பெரிய சொலை கைஸ். எங்கள் பெரியம்மா சூப்பராக வெட்டும் கைஸ் பலாப்பழம். அவ்வளோ அழகாக சூப்பராக க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க சாப்பிட்றதுக்கு. நான் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். கையை கட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என் சோழி முடிஞ்சிச்சு. திட்டு வாங்கியே செத்துருவேன். தேவையில்லாத வேலையெல்லாம் ஏன் பார்த்தா அப்படின்ட்டு. அதே கை கட் பண்ணாமல் அழகாக எடுத்துட்டேன். பாராட்டா குமியும் பாராட்டு.
நீனா எடுத்தா அப்படின்னு பாராட்டு மலை என் மேலே பொழியும். போதும் ஆகுது எனக்கு. மூச்சு வாங்குது guys. கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வேணும் இந்த பழத்தையெல்லாம் வெட்டுறதுக்கு. ஆனாலும் எல்லாருனாலையும் முடியும்ல, என்னாலே முடியும். கை வலிக்குது. சின்ன கத்தி வேணுமோ? கைஸ் ஏதோ என்னால் முடிஞ்சது கைஸ் கட் பண்ணிட்டேன் பாருங்களேன். நம்ம எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கு. ஃபஸ்ட்டு சொல்ல நம்ம டேஸ்ட் பண்ணிடுவோம். என்ன சொல்ல, டேஸ்ட்டு நம்ம எங்கேயோ தூக்கிட்டு போகுது. அப்படிலாம் நம்ம சாப்பிட்டுட்டே வேலை பார்ப்பது நம்மளுக்கு எனக்கு வேணும். எடுக்கிறதும் சிரமம் தான். கை வலிக்குது. ஷோல்டர் வலிக்குது. யாரோ கால் பண்ணுறாங்க. ஹலோ ஆமாம் ப்ரோ, நீங்கள் இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறீங்களா? கேட்லாக் சென்ட் பண்ணுறோம். ஒரு இதில் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த ஒரு சின்ன இதுக்கு ப்ரோ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஃபோட்டோ சென்ட் பண்ணுறோம். அதில் நிறையா ஃப்ளேவர் இருக்குது. ஒன்று வந்து 60 ரூபா ப்ரோ ஒரு அத்தர். ஒரு ரோலான் டைப்பில் 6 ml வரும் பாட்டில். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. ஒரு கஸ்டமரும் நம்மளுக்கு ரொம்ப வேல்யூவானவங்க. அதனால் நம்மளே கால் பண்ணி அவங்களுக்கு டீட்டெயில் சொல்லி நம்ம வந்து ஃபோன் கட் பண்ணணும். யாரோ வந்திருக்கு போலயே. ஒரு பழம் எடுக்கங்காட்டியுமே நிறையா ஃபோன் கைஸ் அடிக்கடி. கொரியர் வேறு வந்துடுச்சா, போய் கையை போய் தொடச்சிட்டு நான் போய் கொரியர் வாங்கி வச்சுட்டு வரேன். எனக்கு இப்போ எனர்ஜி இல்லை கைஸ், நான் இதோட நிப்பாட்டிடலாமான்னு யோசிக்கிறேன். ஃபஸ்ட்டு புயல் மாதிரி இருந்தேன், அவ்வளோ சந்தோஷமா. இப்போ போக 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 டைம் போக போக எனக்கே எனர்ஜி லோ ஆயிடுச்சுமா. இது ஒரு பகுதியை மட்டும் எடுப்போம், அதுக்கப்புறம் நம்மளால முடியாது. என்ன சொல்கிறிய? ஒரு பழத்தையெல்லாம் க்ளீன் பண்ணேன்னா எனர்ஜி மொத்தம் போய் நான் லோ ஆயிடுவேன்.
இந்த பழம்லாம் எதையாச்சும் ஒரு கடுமையான ஒரு வேலை பார்த்தோம்னா நம்ம கை மட்டும் நாட்டியம் ஆடாது, நம்ம முகமும் சேர்ந்து பரதநாட்டியம் ஆடும். அதான் அந்த மாதிரி ஆகிறது. நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த பழத்தில் இனிப்பு இருக்குது கைஸ். அவ்வளோ தேனாக தித்திக்குது, அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. வீடியோ ரொம்ப லாங் ஆகுதோ, அதனால் அவங்க வரவும் நம்ம இந்த சக்கையை கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஓகே கைஸ், எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சின்ன விலோகுக்கு ஹைப் கொடுத்து ட்ரெண்ட் பண்ணுறீங்களா? பாய் கைஸ். இது எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணுறேன், கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப லாங் ஆயிரும்ல வீடியோ, அதனால இந்த சின்ன வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்காகவும் துவா பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் லவ் வந்து எங்களுக்கு அதிகமாக தாங்க. பாய் கைஸ்.